நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல நம்ம வந்து யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 2ல ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல அந்த 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் கொடுத்துருந்தேன். அதோடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த கொஸ்டின் நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்ணீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்பின நோட்ஸை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம சீக்கிரமும் அந்த போர்ஷனை முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் இந்த கொஸ்டின் தான் பார்த்துருந்தோம். இந்த கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள்ல 2 காரணிகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒன்னு புறக்காரணிகள், இன்னொன்னு அகக்காரணிகள் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் கிளாஸ்ல புறக்காரணிகள்லாம் என்ன, அகக்காரணிகள் என்ன, அந்த 2ஐயும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? சைக்காலஜி கிளாஸை பொறுத்தளவுக்கு முன்னாடி இருக்க கிளாஸை பார்த்துட்டு அடுத்த கிளாஸை பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஈஸியாக புரியும். சரிங்களா? இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல புறக்காரணிகள் என்றால் என்ன, அகக்காரணிகள் என்றால் என்ன கிளாஸ் எடுத்திருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ புதுசா பார்க்குறவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அந்த வீடியோ ஒன் டைம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு இதை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த 2ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அகக்காரணிகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த அகக்காரணிகள்ல மொத்தம் 5 பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? 1 விருப்பார்வம், 2 தேவை, 3 ஆயத்த நிலை, 4 மனநிலை, 5 உடல்நிலை. இந்த 5 பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அகக்காரணிகள் என்பது நம்மிருந்து தோன்றது, நம்முடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம் தன்னிடம் இருந்து தோன்றதுதான் அகக்காரணிகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல வந்து உங்களுக்கு நான் வந்து 5 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் விருப்பார்வம்னா என்ன அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப அகக்காரணிகள் பார்க்க போறோம், புறக்காரணிகள் வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்த்துருவோம். இப்ப அகக்காரணிகள் ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, விருப்பார்வம்னா என்ன சார் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து ஒருத்தனுக்கு வந்து தனிப்பட்ட விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அதுல ஆர்வத்தை செலுத்துவான். உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வயலின் வித்துவான் இருக்காரு, அவர் தெருவில் நடந்து போறாரு. அந்த வயலின் கடை எங்கேயாவது இருந்துச்சுன்னா அவர் கவனம் ஃபுல்லா அங்கதான் போகும். ஏன்னா அதோடைய விருப்பம், அவருடைய ஆசைப்பட்டு அதை செய்யறது. அந்த கடையில் என்ன இருக்கு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்னென்ன இருக்கு, அந்த கவனம் ஃபுல்லா அங்கே தான் போகும். சரிங்களா? இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா விருப்பார்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா தன்னுடைய எந்த ஊருக்கு போகணுமோ அந்த பஸ்ஸை தான் உன்னிப்பா கவனிச்சிருப்பாரு. ஏன்னா அதுதான் அங்கதான் அவர் போய் சேரணும், அதுதான் அவருடைய விருப்பம். இதைத்தான் விருப்பார்வம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ அதே பாருங்க, ஒரு காலேஜில் சேர போறோம்னா அவனுக்கு ஒரு கோர்ஸ் விருப்பம் இருக்கும், இந்த கோர்ஸ் நான் எடுக்க போறேன் அப்படின்னு விருப்பம் இருக்கும். ஸோ காலேஜ் போனவனையும் அந்த கோர்ஸை பத்தி டீட்டெயில்ஸ் தான் அவனுடைய கவனம் ஃபுல்லா இருக்கும். இதைத்தான் விருப்பார்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சென்டென்ஸா பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட பாருங்க, இது வளர்ச்சியுற்ற முதிர்ச்சி பெற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதில் முக்கிய இடம் வகிக்கிறது. அதாவது தன்னுடைய விருப்பம் என்ன, தன்னுடைய தேவை என்ன புரிஞ்சுக்கிட்டு அந்த முதிர்ச்சி அடைவான் பாத்தீங்களா, அதுலதான் முக்கியத்துவம் அடையது சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ஒரு பொருளின் மீது அல்லது நிகழ்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டுமானால் அதன் மீது ஒருவனுக்கு தனிப்பட்ட ஆர்வம் இருக்க வேண்டும். நான் சொல்ல பாத்தீங்களா, இப்ப வயலின் வாசிக்கிறது அவருடைய விருப்பம். அதனால அந்த கடை தெருவில் நடந்து வரப்ப அந்த வயலின் கடையை பார்த்தவொடனே அவங்க விருப்பம் வந்துருது, அதுலதான் அவங்க கவனம் செலுத்துறது. அதான் சொல்றாங்க. என்ன பண்ண பாருங்க, ஒரு பொருளின் மீது அல்லது நிகழ்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டுமானால் அதன் மீது ஒருவனுக்கு தனிப்பட்ட ஆர்வம் இருக்க வேண்டும். சரிங்களா? மூணாவது பாயிண்ட் பாருங்க, ஆர்வம் இல்லையே கவனம் செலுத்த மாட்டான். அடுத்த பாயிண்ட் பாருங்க, மாணவர்களுக்கு பாடத்தில் ஆர்வம் இருக்குமே ஆனால் வகுப்பறையில் பாடத்தை உன்னிப்பாக கவனிப்பார். அப்ப மாணவனுக்கு நம்ம வகுப்பறையில ஆர்வத்தை தூண்டுறதுதான் ஒரு ஆசிரியருடைய முக்கியமான கடமை. அப்படி ஆர்வத்தை தூண்டினா தான் அவன் வகுப்பறையில முழுவதும் கவனிப்பான் அப்படி சொல்றாங்க. ஆசிரியர்களும்
மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் பாடம் போதிக்க வேண்டும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு விருப்பம் என்ன தெரிஞ்சிருச்சா? செகண்ட் பாருங்க, தேவை கவனத்தை நிர்ணயிக்கும் மற்றொரு அகக்காரணி ஒருவனுடைய தேவை ஆகும். இதுல வந்து உங்க புக்ல எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளா எழுதணும்னா இந்த கொஸ்டின் 10 பக்கம் போகும். எக்ஸாம்பிள்லாம் வேணாம். அந்த தேவைனா என்ன, விருப்பம்னா என்ன, அதை மட்டும் உங்களுக்கு சொன்னா போதும். சரிங்களா? இதுல பாருங்க, கவனத்தை நிர்ணயிக்கும் மற்றொரு அகக்காரணி ஒருவருடைய தேவையாகும். இதுல பாருங்க, வகுப்பறை கற்பித்தலில் ஆசிரியர் தான் நடத்தும் பாடப்பொருள் எவ்விதம் மாணவர்களுக்கு வாழ்க்கையில் பயன்படக்கூடியது என்பதை முன்கூட்டியே சுட்டிக்காட்ட வேண்டும். ஒரு பாடத்தை எடுத்துனா இது வந்து வாழ்க்கையில எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதை சுட்டி காட்டும் போது மாணவன் ஆர்வத்துடன் கவனிப்பான்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, முன்கூட்டியே சுட்டி காட்டி விட்டு தொடங்கினால் மாணவர்கள் பாடத்துடன் ஒன்றி போவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது பாருங்க, ஆயத்த நிலை. ஒரு மாணவன் வந்து அதை சொல்லல, உங்களுக்கு தெரியும், ஒரு கிளாஸ் இருக்கும்போது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அது ஏன்? மாணவர்களை தயார்படுத்துறது. கிளாஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடத்தை சம்பந்தமான சில கேள்விகள், சில எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து தயார்படுத்துறது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரயில் நிலையத்துக்கு ஒருத்தர் போறாரு, தன்னுடைய நண்பரை வரவேற்கிறதுக்காக போறாரு. சரிங்களா? அப்போ வரவேற்க போறப்ப அவர் ஆயத்தமா போறாரு. எந்த மாதிரி அவரை வரவேற்கணும், யாராரு போகணும், என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ரயில்வே ஸ்டேஷன் போறாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல எத்தனை பேரும் நடந்து போவாங்க. ஆனா அவருடைய கவனம் ஃபுல்லா தன்னுடைய நண்பன் எங்க இறங்குறான், அவனை வரவேற்கிற அந்த இதுல மட்டும் தான் இருக்கும். இதைத்தான் சொல்லுவாங்க ஆர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே இதைத்தான் சொல்லுவாங்க ஆயத்த நிலை சொல்லுவாங்க. அதாவது முன்கூட்டியே தயாராகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பாருங்க, ஒருவனுடைய ஆயத்த நிலை அவனுடைய கவனத்தை நிறைக்கும் மற்றொரு அகக்காரணி ஆகும். நம்ம ஒரு செயல், முக்கியமான செயல். இப்ப கார் ஓட்டுறோம், புதுசா ஒருத்தர் கார் ஓட்டுறோம், ஆர்வம் இருக்கு. அவன் அந்த கார் ஓட்ட உட்காந்து பண்ணியும் அவனுடைய கவனம் ஃபுல்லா கார் கரெக்டா ஓட்டணும், அந்த ஆர்வம் மட்டும் தான் இருக்கும். பக்கத்துல என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. சரிங்களா? அதான் சொல்றாங்க பாருங்க, ஒருவனுடைய ஆயத்த நிலை அவனுடைய கவனத்தை நிறைக்கும் மற்றொரு அகக்காரணியாகும். செகண்ட் பாருங்க, ஆயத்த நிலை என்பது ஒரு குறிப்பிட்ட புலன் உணர்வு தூண்டலுக்கு தக்க எதிர்வினை புரிவதற்கு உரிய தயார் நிலையில் குறிக்கிறது. உரிய தயார் நிலையில் இருக்கிறதுக்கு தான் ஆயத்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, ஒருவன் ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது கவனம் செலுத்த காரணமாக அமைவது அவனது தயாரான மனநிலை ஆகும். எதுவுமே தயார், ஒரு கிளாஸ் இருக்க போனா ஒரு ஆசையை தயார்படுத்தான் போனோம். அப்ப அதுல ஆர்வத்தை தான் அவர் தயார்படுத்துவார். அதான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மனத்தை தயார் நிலையில் வைத்திருக்கும் மாணவர்களே வகுப்பறையில் ஆசிரியர் நடத்தும் பாடத்தை சிறப்பாக கவனிப்பர். அடுத்து பாருங்க, உள்ளத்தின் தயார் நிலை பொறுத்து அவனது கற்றல் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு கவலையோட மாணவன் வகுப்பறையில் உட்கார்ந்தானா ஆசிரியர் என்ன நடத்தலாம் அவன் மைண்ட்ல ஏறாது. ஸோ மனநிலை வந்து சந்தோஷமா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கணும். அதான் சொல்றாங்க, கவனத்தை நிறைக்கும் மற்றொரு அகக்காரணி மனநிலையாகும். மிகவும் கவலையுடன் கூடிய மனநிலையில் மாணவன் வகுப்பறையில் சரியாக கவனம் செலுத்த முடியாது. அடுத்து பாருங்க, வகுப்பறை கற்பித்தலில் ஆசிரியர் மாணவர் நல்ல மனநிலை அடையும் வரை காத்திருக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்னா காத்திருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மாறாக பாடத்தை தொடங்கும் முன் அப்பாடத்திற்கு தேவையான நல்ல மனநிலையை மாணவர்களிடம் உருவாக்க வேண்டும். அந்த பாடத்திற்கு தேவையான நல்ல மனநிலையை மாணவர்களிடம் உருவாக்க வேண்டும். அவனுடைய மற்ற டைவர்ஷன் எல்லாம், அவனுடைய மற்ற கவனத்தை எல்லாமே திசை திருப்பிட்டு அவனுடைய கவனத்தை எல்லாம் வகுப்பறையில கொண்டு வரதுக்கு ஆசிரியர் வந்து தயார்படுத்தணும். அவனுடைய மனநிலையை தயார்படுத்தணும்னு சொல்றாங்க. இதுவே பாடத்தின் தொடக்க நிலை அல்லது ஆயத்த நிலையாகும். அடுத்து உடல்நிலை பாருங்க. உடல்நிலை சரியில்லாம் ஒருத்தர் கவலை மாட்டான். ஒருத்தர் தலைவலியோ இல்லை ஒரு காய்ச்சலோட வகுப்பறையில் உட்காந்தனா அவனை தயார்படுத்த முடியாது. ஸோ கவனத்துல உடல்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அத சொல்ற பாருங்க, ஒருவனது உடல்நிலையும் கவனத்தை நிர்ணயிக்கும் காரணியாக திகழ்கிறது. என்ன பாருங்க, உடல்நிலை சரியாக இருந்தால்தான் நம்மால் எந்த ஒரு செயலும் கவனம் செலுத்த முடியும். உடல்நிலை சரியில்லாத மாணவரை ஓய்வெடுக்க செய்தலே நலம். அடுத்து பாருங்க, அத்தகையோரை வகுப்பறையில் கட்டாயப்படுத்தி இருத்தி வைத்தலால் பயன் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் அகக்காரணிகள். நம்ம அடுத்த கிளாஸ்ல புறக்காரணிகள் பத்தி பார்ப்போம். புறக்காரணிகள் முடிச்சா இந்த 10 மார்க் கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் முடிஞ்சு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.